प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। यत्प्रपत्तिं विना सर्वैः यस्य माया दुरत्यया धनञ्जयरतस्तं तत्प्रपद्ये शरणं महः। नमस्ते। கேட்டதுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. ஹே சஞ்சயா, இது தர்மக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம். குரு என்னும் அரசன் இங்கே ஆரம்பித்து இந்த தேசத்தை உண்டாக்கினான். இந்த தேசத்துடைய மகாத்மியம் என்ன தெரியுமா? இந்த தேசத்தில் யாராவது ஒரு சத்காரியம் செய்தார்களேயானால் அந்த சத்காரியம் 100 பங்கு பலனளிக்கும். அந்த எண்ணம் யாராவது ஒருத்தர் தீய எண்ணத்துடன் இருந்தார்களேயானால் அந்த தீய எண்ணம் நிறைவேறாமல் போய்விடும். இப்ப திருதராஷ்டிரனுடைய பேராசை எப்படி இருக்கு தெரியுமா? ஏற்கனவே சாத்வீகர்களாய் இருப்பவர்கள் பாண்டவர்கள், அந்த பாண்டவர்களுக்கு தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால ஐயோ எதுக்காக சகோதரர்களுக்கு கூட அநியாயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடணும், நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணா என்ன, துரியோதனம் பண்ணினா என்ன, அதனால துரியோதனாலே ராஜ்யத்தை வைத்துக் கொள்ளட்டும் என்பதாக ஒருவேளை அவர்கள் விடுத்தார்களோ. முதல் நாள் என்ன நடந்ததுன்னு 10வது நாள் பீஷ்மர் விழுந்த பிறகு கேட்கிறான்னு சொன்னா, அந்த முதல் நாள் 10வது நாள் நடந்த சம்பவத்துல ஓரளவுக்கு அவன் தெரிஞ்சிருந்தும் இந்த கேள்வி கேட்கிறான்னா எப்பேற்பட்ட பேராசவன். அதை உள்மனசு வாங்கிக்கணும். இல்லை இப்படி பார்க்கலாமே, என்ன என் பிள்ளைகள் மகா போக்கிரிகள் மகா துஷ்டர்கள் நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துடைய சம்பந்தத்தினால மகா போக்கிரிகளான என்னுடைய பிள்ளைகள் மனோநிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு, சரி பாண்டவர்கள் தான் மூத்தவர்கள், அதனால அவாகிட்ட ராஜ்யம் இருக்கட்டும், என் தமையன் தானே இத்தனால் அவ அப்பா ராஜ்ய பரிபாலனம் இல்லை, எங்க அப்பா பண்ணினார், அதை மாதிரி இவா பண்ணட்டும், நாங்க அவளுக்கு கீழ் இருக்கோம் என்பதாக ஒருவேளை என் பிள்ளைகள் அந்த க்ஷேத்திரத்துடைய மகிமையினாலே மனசு மாறி பாண்டவர்களிடத்தில் யுத்தம் வேண்டாம்னு சொல்லிட்டானா. இது லேட் ரியலைசேஷன். எங்க ஆஃப்டர் தி லேட் ஆஃப் பீஷ்மா, ஆல்மோஸ்ட் லேட் தான், உழுந்துட்டார் வழி அவர். அவருக்கு தலை எடுத்து உத்தராயணம் பண்ணி காலத்தும் எதிர்பார்த்து காரணம் வேற வழி இல்லை, அவருக்கு இஷ்டப்பட்ட வழி வரணும். அபஸ்சாயனேபி தட்சிணே அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் வரைச்சே பீஷ்மர் ஏன் அந்த நிர்யாணத்திற்காக வெயிட் பண்ணினார் அப்படின்னு ஸ்ரீபாஷத்தில் பாஷ்யக்காரர் அதை விவரணம் பண்றது. எனக்கு கொஞ்சம் ஸ்ரீபாஷம் தெரியும் சொல்லி கொண்டாங்க. அப்ப இந்த மாமகா பாண்டவாச்சைவ கிமகுருவத்த சஞ்சய என்ன பண்ணார்கள் கேட்டதுடைய தாற்பயம் என்ன? இந்த க்ஷேத்திரத்துடைய மகாத்மியத்தினாலே தன் பிள்ளைகளுடைய மரணத்தை பார்ப்பதற்கு விருப்பமில்லை, அதே சமயத்தில் நடக்கும் யுத்தத்தை தான் அறிய வேண்டும். தன் சகோதரனுடைய பிள்ளைகள் தன்னை சேராதவர்கள் என்னும் எண்ணத்துடன் கூடியவனாய் தன் பிள்ளைகளுக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என்னும் பேராசையுடைய கூடியவனாய் புண்ணியாத்மாக்களான எவர்கள் இந்த க்ஷேத்திரத்தில் சப்பாத்திரத்தில் தானம் செய்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு அந்த புண்ணியம் பன்மடங்கு விருத்தியாகும் என்னும் காரணத்தினாலே ஒருவேளை துரியோதனாதிகள் மனம் மாறினார்களா அல்லது பாண்டவர்கள் மனம் மாறினார்களா? கௌரவர்கள் நாஸ்திகர்கள், அவர்களுக்கு புண்ணியம் பாபம் குறித்து எந்த விதமான கவலையும் இல்லை. எனவே அவர்களுடைய எண்ணம் மாறி இருக்காது. இது பாயிண்ட். கௌரவர்கள் நாஸ்திகர்கள், அவர்களுக்கு எண்ணம் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இல்ல ஒருவேளை திருதராஷ்டிரன் மாறி அவன் துரியோதனன் மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, அவர்கள் பாண்டவர்களுக்கு கொடுத்துட்டான்னா க்ஷத்ரியன் தானம் பெறக்கூடாது என்னும் க்ஷத்ரிய தர்மத்தில் நிலைத்திருக்கும் பாண்டவர்கள் அந்த தானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பின்னாடி சொல்ல போறோம். ஸ்ரேயச்சத்தும் பைக்ஷமபீஹ லோகே. இப்படி ஒரு பெரிய யுத்தத்தை செய்து என் குருமார்களையும் என்னுடையதான பாட்டன்மார்களையும் சகோதரர்களையும் அடித்து அவர்களை கொன்று அந்த ரத்தம் தோய்ந்த சிம்மாசனத்தில் மாமிசமும் ரத்தமும் வாடை வீசும் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசாட்சி செய்வதை காட்டிலும் நான் கையில ஒரு கப்பலை எடுத்துட்டு பவதி பிக்ஷாந்தேகிக்கு போறது ரொம்ப விசேஷம் தான். பெருமாள் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், அர்ஜுனா ஏன் நீ அவளை அழிக்க மாட்டேன்? பாபம், பெரியோர்களை கொன்றால் அது பாபம் அப்படின்னு.
க்ஷத்ரியனுக்கு கொல்லுகை என்பது ராஜநீதி உண்டா இல்லையா? ஆமா. க்ஷத்ரியன் பிக்ஷை எடுக்கக்கூடாது என்பது ராஜநீதி உண்டா இல்லையா? ஆமா. அப்ப கொல்லுகை என்னும் பாவத்தை காட்டிலும் பிக்ஷை எடுப்பது ரொம்ப மைல்டுன்னு நினைச்சிட்டு இருக்க நீ. கொல்லும் பாவத்தை காட்டிலும் பிக்ஷை எடுக்கும் பாவம் சிறிது நினைச்சிட்டு இருக்கியா? கொல்லுகை உனக்கு பாவமே இல்லை, பிக்ஷை எடுக்கிறது தான் பாவம். அதனால பாண்டவர்கள் நிச்சயம் தானம் வாங்க மாட்டாங்க. இல்ல நான் இவாளை பத்தியே விட்டுடணும். கிமகுர்வதன்னு நான் கேட்டதுக்கு என்ன தெரியுமா தாற்பயம்? ஜஸ்ட் லீவ் தம். பாண்டவர்களையோ கௌரவர்களையோ விட்டுருக்கோம். அந்த பக்கம் பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், சல்யன் இருக்கான், இந்த பக்கத்துல விராடன் இருக்கான், இவன்லாம் இருக்கான். அட்லீஸ்ட் இவனுடைய மைண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? ஏன்னா பீஷ்மர் முதலான ஞானாதிகளை கொண்டு ஊதலை பித்து முதலான சொல்லி பீஷ்மன்ற ஞான சூரியன். தஸ்மின்னஸ்தமிதே பீஷ்மே கௌரவானாம் புரந்தரே ஞானான்யல்பி பவிஷ்யந்தி. வியாசர் அந்த தர்மபுத்திரனை பார்த்து சொல்றார், கிருஷ்ணன் சொல்றார், டே பீஷ்மர் என்னும் ஞானசூரியன் உலகத்தில் அஸ்தமித்து விட்டது என்றால் இனிமே தர்மங்களை சொல்றவா யாரும் கிடையாதா? போ போ போ, சீக்கிரம் போ சீக்கிரம் போ, அவர்கிட்ட போய் உபதேசத்தை வாங்கிக் கொள் என்பதாக அனுப்புறார். அந்த பீஷ்மர்கள் அவ்வளவு பெரிய மகாத்தான். ஒருவேளை இந்த அளவுக்கு வந்து சேர்ந்த பிறகும் அந்த பீஷ்மர், ஏடா பசங்களா எல்லாரும் 2 பேரும் எனக்கு ரொம்ப வேண்டியவாடா, இந்த உங்க ஆச்சாரியன் துரோணர் இருக்கார், துரோணர் நீ சொல்லும், நீ தான் ஆச்சாரியன், நீ சொன்னா கேட்பா, என்னதான் தாத்தா நான் சொன்னதை காட்டும் குருவுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டுன்னு ஒருவேளை பீஷ்ம துரோணாதிகளுடைய மென்டாலிட்டியில மாறுதல் உண்டோ? அவர்கள் அப்படி மாறிட்டாளா? இல்ல பீஷ்மருடைய ஸ்டேட்மெண்ட், பீஷ்மர் மட்டும் இல்ல, பீஷ்மர், சல்யன், அவன் பேர் என்னது, கிருப்பர், துரோணர், இவா எல்லாரும் மகாபாரதத்துல ஃபேமஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். என்ன தெரியுமா? அர்த்தஸ்ய புருஷோ தாசஹா. சுவாமி, துரியோதனாதிகள் தவறு செய்கிறார்கள், அவர்களுடையதான அந்த சம்பந்தம் மிகவும் கொடுமை, அந்த சம்பந்தம் கூடாது, பாவம். அப்படி இருக்கச்ச பீஷ்ம துரோணாதிகள் ஏன் போய் துரியோதன சைட்ல சேர்ந்தான்னா, அதற்கு பீஷ்மர் ஒரே ஸ்டேட்மெண்ட் சொன்னார், உன் படையில சேர்ந்து வாங்குற சம்பளத்தை காட்டிலும் துரியோதனாதிகள் சம்பளம் அதிகமா கொடுக்குறா, அதனால தர்மபுத்திரன் அங்க போயிட்டு என்ன மன்னிச்சுன்னு பீஷ்மர். பீஷ்மருடைய வார்த்தை அர்த்தஸ்ய புருஷோதாசா பத்தோஸ்தியர்த்தேன கௌரவ. ஹே குருநந்தனா தர்மபுத்திரா, பத்தோஸ்தியர்த்தேன, இந்த உபன்யாசத்தை கேன்சல் பண்ணிட்டு நான் ஏன் இன்னொரு இடத்துக்கு உபன்யாசத்துக்கு போனேன், இதை விட சம்பாவனை அதிகம். பத்தோஸ்தியர்த்தேன கௌரவ, என்னை விட்டுடு, என்ன சாரி, எனக்கு தெரியும் அப்படின்றதுனால பீஷ்ம துரோணாதிகள் அவர்கள் காசு பணம் வசப்பட்டவர்களாக இருப்பதினால் ஒருவேளை துரியோதனனுக்கு பிரியத்தை செய்வதற்கு விரும்பி உடனே பாண்டவர்களை வென்றார்களா, அல்லது பாண்டவர்களுக்கு உபதேசம் செய்து நீங்கள் நாங்கள் இருக்கோம், எங்க கிட்ட அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு நீங்க போயிடுதுன்னு பாண்டவர்கள் சொல்லிட்டாங்களா? இப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்திருக்குமா என்னும் ஆவல் திருதராஷ்டிரனுக்கு. அதனால இது தெரியும். இப்படி ஏதாவது சம்பாதிதமா இருக்கலாமா சுவாமி அப்படின்னு தர்மக்ஷே இதை மொத்தம் அடைய விவரணம் பண்ணி சொல்றாங்க. ஆகஸ்ட் 15 புத்தகம் ரிலீஸ். ஆகஸ்ட் 15 அன்று வருடந்தோறும் நடைபெறக்கூடிய வழக்கமான ஒரு உற்சவம். உங்களுக்கு புதுசு புதுசா கமிட்மெண்ட் வருது, நான் என்ன பண்ண முடியும்? ஆனா இது கிரமமா டிஃபால்ட்டா நடக்கக்கூடிய ஒரு உற்சவம். ஸ்ரீபெரும்புதூர்ல சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேஷிகருடைய சன்னதியில பாதுகாசன மகோத்சவம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த வருஷம். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு ராமானுஜரியாபா உற்சவம். அதுக்கும் டேட் ஃபிக்ஸ். அது என்னன்னா ஆவணி ஹஸ்தம். அதுதான் கணக்கு. சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேஷிகனுக்கு என்பதாக தனிப்பட்ட முறையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த தனியர் ராமானுஜரியாபாக்கு தனி. ஆவணி மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிரம்மரத்ன சவந்திர ஜீயராலே சுவாமி தேசிகன் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்டது. வருஷா வருஷம் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் 3 நாள் ஃபெஸ்டிவல் நடக்குது. பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவருடைய நியமனத்தில் ஒரு 10 வருஷமா அடையாள எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க உற்சவத்தை. 3 நாட்கள் திருவாராயிரப்படி வரியடையவே சேவாங்க. ஆனால் அங்கே போய் காலக்ஷேபம் பண்ணுறோம், பெரிய பெரிய கிரந்தங்கள் காலக்ஷேபம் பண்ணுறோம். ஆனால் அங்கே வந்து சுவாமி தேசிகன் சனத்தில் இந்த திருவாராயிரப்படியை பாராயணம் பண்ணினால்தான் சொரூபம். அதுதான் சொரூபம். எது சொரூபம்? நான் காலக்ஷேபம் பண்ணிட்டேன், எனக்கு தெரியும், அது தெரியும், நான் சொல்லிக்கிறதா சொரூபம். அது சொரூபம். அந்த திருவாராயிரப்படி 10க்கும் வரியடையவே சேவாகாரம் பண்ணி 3 நாளும் மத்தியானத்தில் உள்ள பெரிய வித்வத் சரஸ் நடக்கும். பெரிய பெரிய மகாத்மெல்லாம் வந்து கலந்து நல்லா ஆச்சரியமா வித்வத் சரஸ். அதை தொடர்ந்து முக்கூஷி நரேசனுடைய திருநக்ஷத்திரம். அதுக்கப்புறம் செல்வப்பிள்ளையின் பாஷ்யக்கார எழுந்தடி ஆஜர்களோர் சுவாமி மரியாதை. அது முடிஞ்ச தேசியுடைய சன்னதியில் ஆச்சரியமான ஒரு 4 மணி காலம் அந்த திருவாராயிரப்படி சேவாகாலம் முடிஞ்சு
செல்ல பிள்ளையாவே கையில் தூக்கி கொடுக்காத முறையில் எழுதிருப்பான். அந்த உற்சவம் நடக்கும். அந்த சமயத்தில் இந்த புஸ்தகங்களை வெளியிடணும்னு ஒரு ஆசை. அதுக்காக அந்த புஸ்தகத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த புஸ்தகத்தில் அந்த சுவாமி சம்ஸ்கிருதத்தில் எழுதின அதை நான் அப்படியே முதல்ல சம்ஸ்கிருதத்தில் போடுறதுன்னு ஒரு பிரயத்தனப்பட்டேன். ஏற்கனவே நான் தமிழ் எழுதின புத்தகத்தெல்லாம் எங்கள் அர்த்தம் போட்டு கட்டி வச்சிருக்கேன். தேசிகோபதேசம் ரகசிய சாரக்கூடிய ஒரு சுலபமான ஒரு விஷயங்கள்லாம் எழுதி புத்தகத்தெல்லாம் எங்கள் அர்த்தம் போட்டு கட்டி வச்சிருக்கேன். தேசிகோபதேசம் ரகசிய சாரக்கூடிய ஒரு சுலபமான ஒரு விஷயங்கள்லாம் எழுதி சரி நீ பத்திரமா வச்சுக்கூடாமான்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இருக்கேன். இப்போ சம்ஸ்கிருதத்தில் எழுதினா பண்டிதானுக்கு ஃப்ரீ காப்பி கொடுக்கணும். இப்போ என் புத்தகத்தை எந்த புத்தக பத்திரிகை விமர்சனம் பண்ணாதான் நான் அதுவும் கொடுக்குறது. அவர் அதை தவிர மீறி புத்தகங்கள் எங்கள் அதுதான் இருக்கும். வேற என்ன பண்ணுறது? அதனால தமிழ் படித்திருக்காங்க. அது தமிழ் படித்திருக்கேன். ஒன்னொன்னும் அந்த சுவாமி அதை எடுத்து ஒவ்வொரு பதத்துக்கும் வேணும். அது மனுஸ்மிருதி என்ன, அந்த அவருடைய வியாக்கியானவடியை புரிஞ்சு சேவிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த மேனஸ்கிரிப்ட் கிடைச்சி 12 வருஷம் ஆயிடுது. 12 வருஷமா என்ன பண்ணுங்க, அப்பப்போ ஒவ்வொரு தடவை மகாபாரதத்தை ஃபுல்லாக சேவிக்கணும். இல்லைன்னா அவர் எங்கே இந்த பிரமாணத்தை எடுக்கிறார், இந்த பிரமாணத்துடைய தான் வைசிஷ்டியம் என்னன்னு புரியாது. அந்த சுவாமிக்கு அபரவியாசர் என்பதாக திருநாமம். அவருக்கு மகாபாரத ஸ்லோகங்கள்லாம் வாசோ விதேயம், நமக்கு பகவத்கீதையே தனிக்கு நிற்கும். ஆனால் பார்த்து பார்த்து அதுவும் இல்லாமல் அவருடைய கையெழுத்த போயிடுது. நிறைய இடத்துல வியாக்கரணங்கள் எடுத்து காமிக்கிறார். சம்ஸ்கிருத இலக்கணம், அதை கூட தர்க்க வழியாக காமிக்கிறார். எப்படி இந்த பலத்தை எப்படி யூஸ் பண்ணணும், இது இருக்கணும் அப்படி இருக்குமான்றதை சொல்லி கேள்வி கேட்டு அதெல்லாம் கூடிய வரைக்கும் தமிழை எளிமைப்படுத்த முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு அடியா அதை எளிமைப்படுத்திருக்கு. அதை காமிச்சிருக்கு. ஆகையால இதை இங்க எடுத்து காண்பிக்கிறோம். மாமகா பாண்டவாஸ் செய்வ கிமகுருவத்தை அவன் என்றதாக சொல்லி அவனுடைய எண்ணத்தை அவன் வெளிப்படுத்தினான். திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவः மாமகா பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சய. உடனே சஞ்சயன் ஆரம்பித்தான். சஞ்சயன் பேச ஆரம்பித்தான். என்ன நடந்தது, அந்த முதல் நாளில் என்ன நடந்தது? சஞ்சய உவாச திருஷ்ட்வாது பாண்டவானீகம் யூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரிய உபசங்கம்ய ராஜா வசனம் அப்ரவீத். ஹே திருதராஷ்டிரா, இவன் சாதாரணமா ஒரு கேள்வி கேட்டான். இந்த கேள்விக்கு சஞ்சய் பதில் சொல்ல ஆரம்பிக்கணும். இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தான் பரமாத்மா. மனதளவில் ரொம்ப பயந்திருந்து ரொம்ப சிரமத்தை அடைஞ்சு கையில் இருந்த வில்லையை அம்மையை கீழ் விட்டுட்டு எழுந்துக்க முடியாத, தன்னால் ஒண்ணுமே பண்ண முடியாத கீழ்கர்த்த வீரா மூடனா அர்ஜுனன் இருக்கச்சே பிரமாணம் பண்ணா அந்த அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு தெளிவு உண்டாச்சு. வில்ல கையில் எடுத்தான். எத்தனை பார்த்தோ தருதராகான்னு சொல்லு. இப்ப சஞ்சய் அதே டெக்னிக் யூஸ் பண்றான். எங்க திருதராஷ்டிரன், திருதராஷ்டிரனுடைய மென்டாலிட்டியில ஒரு சேஞ்சஸ் உண்டாகணும். முதல்ல அவனை சைக்கலாஜிக்கலா டிஃபீட் பண்ணணும். அர்ஜுனன் பெரிய பெரிய யுத்தத்தில் தனியா நின்று யுத்தம் பண்ணினவன். லைப்பியம் மாஸ்மக பார்த்த நைதத்துவ உபகத்திலே க்ஷுத்ரம் ஹிருதயத ஒரு பதில் தெக்கோத்திட்ட வந்த பண்ண பரமாத்மா. என்னடா வெடி பயிரடா நீ, விராட தேசத்துல மறைந்திருந்தாங்க திருநங்கையாக. அந்த ஒரு அனுபவம் இன்னும் வந்துட்டு இருக்கான் அவனுக்கு. ஏன்னா விராட தேசத்துல அத்தனை பேர் இருக்கச்சே இவன் ஒருத்தனா நின்று யுத்தம் பண்ணி ஜெயிச்சா சொன்னான் லோகத்துல. அவனை மாதிரி ஜெயிக்க முடியாது. அர்ஜுனனுக்கு விஜயன் பேர். விஜயன்னா எப்பொழுதுமே வெற்றி, எப்பொழுதுமே ஜெயிக்கக்கூடியவர். அப்பேற்பட்டதான அர்ஜுனன் இப்ப தன்னால யுத்தம் பண்ண முடியல, கீழே உழுந்துட்டானா. என்ன காரணம்? அந்த பிரவிட்ட சாஸ்தா ஜனானம் சர்வாத்தான், உள்ளுக்குள்ளே புகுந்து எல்லோரையும் நியமனம் பண்ணக்கூடிய பரமாத்மா அந்த அர்ஜுனனுக்கு உள்ளே புகுந்து அவனை கலக்கினான். எதற்கும் கலங்காதவரான அர்ஜுனை கலக்கி அவர் முகமாக உலகத்தில் கீதா என்னும் உயர்ந்த சாஸ்திரத்தை நடையாடச் செய்வதற்கு பெருமானுடைய பிரயத்தனம். இப்ப அதே விஷயத்தை தெரிஞ்சுட்டான் யாரு? சஞ்சயன். அதனால சஞ்சயன் பேச ஆரம்பித்தான். இன்னும் பகவானுடைய உபதேசம் ஆரம்பிக்கல, இன்னும் பகவத்கீதை ஆரம்பிக்கல. இது சஞ்சயன் தான் பேசலாம். என்ன பேசலாம்? உன் பிள்ளை தானே, அது ஒண்ணு மாதிரிதான் இருக்கும். என்ன பண்ணினா தெரியுமா? பாண்டவருடைய படையை பார்த்த மாத்திரத்தில் தன் ஆச்சாரியனை சென்று இவன் பேச ஆரம்பித்தான். யாரு? துரியோதனன். பாண்டவர்கள் வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நன்கு அழகாக வெல் சிவிலைஸ்டு சீசன்டு ஆர்மி, டிசிப்ளின்ட் ஆர்மி நான்கு பாண்டவர்கள். இவர்களது 7 அக்ஷௌகிரி சைன்யம், அவனது 11 அக்ஷௌகிரி சைன்யம். இவனை காட்டிலும் 4 அக்ஷௌகிரி சைன்யம் துரியோதனுக்கு அதிகம். இருந்தாலும் துரியோதனுக்கு பயம். திருதராஷ்டிரா, யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பாகவே தோல்வி பயத்தினாலே உன்னுடைய பிள்ளை துவண்டிருந்தான் என்று ஆரம்பிக்கலாம். அட்லீஸ்ட் இதை சொல்ல செய்யலாவது திருதராஷ்டிரனுக்கு மண்டையில உரைக்குமா?
இவன் உரைப்பதின் நோக்கம் அவனுக்கு உரைக்குமா? திருஷ்டுவாது பாண்டவானேகம் யூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியமுபசங்கம்ய ராஜாவசனம் அப்ரவீத். பக்கத்துல பீஷ்மர் நிற்கிறார், குருவிருத்த பிதாமகா. அந்த குருகுலத்திற்கே மிகச்சிறந்த பிதாமகரான பீஷ்மர். ஆக்சுவலி துரியோதனன் என்ன பண்ணிருக்கணும்? படைத்தளபதியான அந்த பிதாமகரான பீஷ்மர் இடத்துல போய் தான் பேசிருக்கணும். துரியோதனன் just wants to avoid him. என் தலையெழுத்து